ஹலோ குட் ஆஃப்டர்நூன். வணக்கம் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அம்மாவோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறேன் நான். அன்பு உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றி. அன்பையும் பாசத்தையும் தெரிவிக்கிற இந்த யூடியூப் சேனலில் நான் என் பிள்ளைங்கள ஒரு தத்து பிள்ளையாகவும் எடுத்துக்கிறேன், பாசமுள்ள பிள்ளையாகவும் எடுத்துக்கிறேன். எனக்கு எல்லாமே பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லாமே ஒன்று தான். அம்மாவை சேனலை விரும்பி பாருங்கள். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள், சொல்லுங்களா பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். அதாவது அம்மாவோட சின்ன வயசுல நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து உங்களுக்கு நான் அம்மாவோட லைஃப் ஸ்டோரி போட்டுன்னு வரேன். இப்போ 21வது நாள் அம்மாவோட லைஃப் ஸ்டோரி போடுறேன். இப்போ டெலிவரிக்கு அம்மா வீட்டில் எடுத்துமே விட்டாங்க இல்லைங்களா, விட்டு டெலிவரி பார்த்து வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு 15 நாள் 16 நாள் வரைக்கும் பேர் வச்சு பிள்ளைக்கு பார்த்துட்டு அதோட போயிட்டாங்க. ரொம்ப தண்ணி கஷ்டங்க அப்போல்லாம். அப்போது முதல் பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் கொண்டாந்து தண்ணிலாம் அங்கே தந்த அம்மாக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் கொடுப்பான். சாப்பாடு செய்யறதுக்கெல்லாம் எல்லாம் கொடுப்பான். பசங்கள்லாம் நல்ல பசங்களாக தான் இருந்ததுங்க. அப்புறம் தான் எல்லாமே ஒரு விதமாக மாறி போச்சு எல்லாமே. இப்போ நான் கண்ணாடி போட்ட ஷேடு அடிக்குது, சரி வேண்டாம். அப்புறம் அம்மா என்ன பண்ணால் 10 15 20 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அம்மா எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அதான் எங்கள் வீட்டுக்கார வீட்டில் மாமியார், இந்த 3 பசங்க, இவர் எல்லாம் டூருக்கு கிளம்பிட்டாங்க. என்ன டூரு, என்னமோ 15 நாள் டூர்னு வச்சுங்களேன். சுற்றி பார்க்க போயிட்டாங்க. நமக்கு என்னான்னு கூட சீன்றதுக்கு ஆள் கிடையாதுங்க. அம்மா வீட்டில் இருப்பேன், அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, ஆக்கி வைப்பாங்க. நான் அதுக்குள்ளே கொஞ்சம் வேலைக்கெல்லாம் செய்வேன், குழந்தைய பார்த்து படுத்து கிடப்பேன். தண்ணியில் வேலை செய்தேன் பார்த்தீங்களா, அப்போ என்னாச்சு, எனக்கு இந்த குளிர் மாதிரி தூக்கி 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 போடுது. யாரும் ஆள் இல்லை, படுத்து கிடக்குறேன். அவங்க இன்னும் முடியல, குழந்தையும் தூக்க முடியல. ராத்திரிக்கு அம்மா வேலை விட்டு வந்தாங்க. அம்மா இந்த மாதிரி இருக்க ஒன்றும் முடியல, எழுந்துக்க கூட முடியல, பிள்ளைக்கு பாலும் கொடுக்க முடியலம்மா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க சொன்னாங்க தண்ணியில் வேலை செய்யணும். ஆமாம் தண்ணியில் வேலை செஞ்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் கொண்டாங்க 1 வாரம் என்ன பண்ணாங்க, பாப்பா அது துணியிலேருந்து இலை சுடுத்தல துவைனாங்க. அப்புறம் அப்படியே போட்டு போயிடுவாங்கப்பா. ஆம்பாட பெண்ணாத்த ஆரம்பிச்சிட்டா, திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவர். அங்கே 2 மாதம் ஆயிடுச்சிங்களா, 3ஆம் மாதம் தொடங்க போகுது. தொடங்கத்துக்கு முன்னாடி இவர் ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தேன் இவங்க இன்னும் வரல. 15 நாள் டூர் போனவங்க வரல. சாவி, அந்த வீட்டோட சாவி மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. யாருன்னா வந்தால் கொண்டா சாவியை கொடுத்து அனுப்பு. ஏன்னா மூத்தார் வீட்டில் வருவாங்க, மச்சனை வீட்டில் வருவாங்க. அதாவது திறந்த வீடு மாதிரி அது, எல்லாரும் வருவாங்க சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி வீடு அது. அப்புறம் சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்களா. இவர் என்ன பண்ணார், திட்டிக்கினே ஒரு மாதிரி. நாம் துணி துவைச்சேன், ஃபுல்லாக துணி துவைச்சி முடிச்சுட்டேன். என்ன பண்ண ஏதோ சாப்பிட்றதுக்கு உட்காந்தம்மா குழந்தைக்கு ஏதோ ஒரு மாதிரியானா இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறவர். எனக்கு இவர் பேசுறதும் பிடிக்கல. நமக்கு கொஞ்சம் நல்லதனமாக அன்பாக பேசிட்டா எவ்வளோ நாளும் சாப்பாடுல வேலை செஞ்சிடும் பிள்ளைங்களா. ஒரு கடுக்கு வெடுக்குன்னு பேசவும் அம்மாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பார்த்தேன் அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க, சொல்லக்கூட இல்லை. பாப்பா துணி எல்லாத்தையும் ஒரு கூடை மாதிரி இருக்கும், ஒயர் கூடை மாதிரி, அதில் வச்சுக்கினா குழந்தைய தூக்கின்னு 3ஆம் மாதம் தொடங்க போது நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். யார் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வாழார வீட்டு தான், பக்கத்து தான். அந்த வீட்டுக்கு வந்துட்டு சாவி திறந்துள்ள உட்காந்துக்கிறேன். வீடு அவசரம், என்னம்மா அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு. இல்லைம்மா உடம்பு கொஞ்சம் அம்மா இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க, ஆள் இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டேன். அதுதான் எங்கள் அம்மா சத்தம் போடுறாங்க போது, 3ஆம் மாதம் தொடங்கிச்சு அதுக்குள்ளே இப்போ போயிட்டாலே அப்படின்னு. சொல்லிட்டேன், இல்லைம்மா நான் வரமாட்டேம்மா, இதோடு நான் வரவே மாட்டேன். ஏதோ குழந்தை பேர் பார்த்துட்டிங்களா, தீட்டு கழிச்சிங்களா, முடிஞ்சுது போதும். ஆரம்பத்துலேருந்தே அவர் பேசிக்கினே இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது, எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவங்க ஊர்லேருந்து வந்ததும் எங்கள் மாமியார் ஒரு பொண்ணை வச்சு பார்க்க போஷி இல்லை, அதுக்குள்ளே அமுச்சு விட்டா அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாவையும் திட்டிங்க வந்தாங்க. அந்த சண்டை அப்படியே முடிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் சின்ன குழந்தை கொஞ்சம் அப்படியே இந்த குழந்தைக்கு செல்லங்களா 9ஆம் மாதம் வரைக்கும் கூட ஒரு சரலாக்கா, ஒரு பால் பவுடரா எதுவுமே கிடையாது செல்லங்களா. தாய்ப்பால் கொடுத்தேன், அதோட ஆவின் பால் காசி மிளகு போட்டு ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வேற வீட்டில் கஷ்டம், நான் இந்த செரலாக்கு ஊட்டினது கிடையாது என் குழந்தைங்களுக்கு. அப்புறம் என்னென்னமோ ஊட்டுறாங்களே இப்போலாம், அதெல்லாம் அப்பவும் இருந்தது தான். அமுல் டப்பால பால் டப்பா அதுவும் கிடையாது. 20 ரூபாய் பால் டின்னுக்கு இல்லாத குழந்தைய வச்சுக்கின்னு, இது எங்கள் வீட்டுக்கார குழந்தையிலேருந்து வளர்த்தவங்க ஒரு வீடு. அவங்க வீடு புருஷவாக்கத்தில் இருக்குது. வேணு நாய்க்கர்னா ரொம்ப ஃபேமஸான ஆள். எங்கள் மாமியார் அவங்க வீட்டுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பிள்ளை பேர் பார்த்துருக்குறாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. 20 ரூபாய் பால் டீன், அப்போ சின்ன டப்பாங்க அமுல் டீன்னு. அது வாங்கிறது காசு இல்லாத அங்கே போய் நிற்கிறேன்.
மாமா குழந்தைக்கு பால் கூட காசு இல்லை மாமா, போனவங்க ஊருக்கு போனவங்க யாருமே வரல, குழந்தைய தூக்கிட்டு வந்துக்கிறேன். உடனே அடிப்பாவி பச்சை குழந்தைங்க தூரம் வந்துக்கிறிய, குழந்தை அது வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் நல்லா தான் பார்த்துருந்தேன். அப்புறம் அவர் 50 ரூபா கொடுத்தாரு. எங்கள் வீட்டுக்கார வளர்த்த ஒரு மாமான்னு சொல்லுவேன், வேணு நாய்க்கிற அவர் பேர். அவர் கொடுத்ததும் அந்த காசை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து பால் டப்பா, சின்ன பால் டப்பா வாங்கிக்கின்னு சோப்பு வாங்கிக்கின்னு குளிக்கிற சோப்பெல்லாம் வாங்கின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இவங்க ஊர்லேருந்து வந்துடுறாங்க, வந்து ஒரே கத்துறாங்க, இல்லையா போலியா வரலையா, எதுக்கு வந்தேன் இப்போ வேணும். எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, நான் வந்துட்டேன். ஏன்னா குழந்தைய வச்சு ரொம்ப பேசுகிறேன், ரொம்ப வேலை செய்யறதுனால முடியலன்ட்டு. இப்போ இங்கே வந்தால் துணி மட்டும் மாமியார் துவச்சி போட்டுருவாங்க, சமையல் வேலை நான் பார்த்துன்னு இருந்தேன். அப்படியே போச்சுங்க. இது பக்கத்து வீட்டில் எங்கள் மச்சனை அவங்களுக்கும் அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை போலகுது. பையன் சின்ன பையன், 5 வயசு பையன், எங்கள் மச்சனை பையன். இன்னைக்கு அவனுக்கு 2 பிள்ளைங்க குழந்தைங்க இருக்குது. குடு ஓடி வரான், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை, பெரியமா சண்டைன்னு. அப்புறம் என் மாமியார் வீட்டுக்காரர் எல்லாம் ஓடினாங்க. போனால் புருஷன் முன்னாடிக்குள்ள அடிதடி சண்டை, ஏதோ 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வந்த சண்டை தான். அப்புறம் அவன் என்ன பண்ணிக்கிறான், கம்பெனி மெயின்டெனில் இந்த தம்பிக்காரனும் இவர் கூட தான் வேலை பார்க்குறாரு. யாரோ இவர் கம்பெனியில் தான் வேலை பார்த்துருக்கிறாரு. போய் என்ன பண்ணியிருக்காரு, 5 ரூபாய் மாமூலுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும், மாமூல் 5 ரூபா கொடுத்து இவர் பஜாருக்கு போயிட்டுருக்காரு. எங்கள் வீட்டுக்கார் ஊர்லேருந்து வந்து டயர்டாக பொருளுங்கெல்லாம் பார்க்கணுமே போடுவாங்க, போயிட்டுருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணிக்கிறான், வருஷம் முன்னாடிங்க சண்டை, ஏதோ ஒரு 50 ரூபாய்க்கு ஏதோ அடமானம் வச்சு இந்த விளையாடுவாங்கல்ல, காகிதம் விளையாடுறாங்களா, அது ஏதோ ஒன்று, அது கெட்டது போல், அது விளையாடி தோத்துட்டுருக்கிறாரு போல. பொண்டாடி வீட்டுக்கு போனால் சண்டை போடுவார். இந்த ஏதோ மயில் தூத்தம்னு சொல்லுவாங்க மருந்து, அந்த மருந்தை வாங்கி கலக்கி ஃபுல்லாக குஷ்டுக்கிறாரு போல, யாருக்கும் தெரியாது. அப்புறம் பார்த்தா குழந்தைய கையில் வச்சு சின்ன பிள்ளை தொட்டில் ஆட்டினுக்கிறேன், ஓடி வந்து அழுகுறான். அப்பா அம்மாவுக்கும் சண்டை, அப்பா வந்து ஊந்துட்டாரு, அப்படி இப்படின்னு கம்பெனியில் எல்லாம் சொல்கிறாங்க, வாயில் ரத்தமாக வருதுன்னு. அப்புறம் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்குமே கேஎம்சியில் போய் அட்மிட் பண்ணி. இந்த ஆடி மாதம் வந்தால் எங்கள் மச்சனை ஞாபகம் தான் சொல்லுங்கண்ணா வரும். ஆடி மாதம் முதல் வாரம் அப்படி தான் கூழ் செஞ்சுன்னு இருக்கிறோம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம், சனிக்கிழமை கூழ் கரைச்சி வைப்போம், ஞாயிற்றுக்கிழமை தான் கூழ் ஊற்றுவோம். என்ன ஆச்சு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மருந்து குடிச்சுக்கிறாரு இவர். மாவுலாம் கரைச்சி வச்சிட்டோம், குடிச்சிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஐயோ என்னடா இது ஹாஸ்பிட்டல், ஒன்றும் வேலை ஆகல, ஒன்றும் ஆகல, கடன்னு கூழ செஞ்சுட்டோம். இந்த ஆஸ்பத்திரி வேற ஆஸ்பத்திரிக்கு தான் அமைச்சுக்கிறாங்க. அந்த விஷம் வந்து பாய்சன் வந்து ரத்தத்தில் கலந்துச்சு போலகுது. கலந்துட்ட உடனே கூழ் ஊற்றுறோம், அவசரமாக ஊற்றிருந்தா எங்கள் மாமியார் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றிட்டோம். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு வர இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வாழை மீனுன்னா எங்கள் மச்சனனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாழை மீனை தித்தி பண்ணி எடுத்துக்கின்னு நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், சாப்பாடு எடுத்துக்கின்னு போகிறேன். எதிர்க்கா வராங்க, உயிர் போயிடுச்சுட்டாங்க, எங்கள் மச்சனை உயிர் போயிடுச்சுட்டாங்க. ஐயோ அப்படியே அந்த சோறு அப்படியே ரோட்லேயே கொட்டிட்டு அப்படியே ரோட்லேயே போட்டு அங்கே வந்து அலறி வச்சுன்னு ஓடியார வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு எல்லாம் அவரோட இதெல்லாம் சடங்கு சாங்கியம் எல்லாம் முடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்கங்க. எல்லாம் பண்ணிக்கின்னு போச்சு. எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, இவன் இந்த மாதிரி நடுவழியில் போவான்னு தெரிஞ்சிருந்தா இந்த சனியனை நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன், யார் என்ன கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், இவளையே வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு கட்டி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, ஒருத்த மண்டையை போட்டானா எப்படியெல்லாம் வார்த்தை வருது பாருங்க. குழந்தையும் ஆகி போச்சு மாதிரி பேசுகிறாங்க ரொம்ப. அப்போ கூட நான் எதுவுமே பேச மாட்டேங்க, கம்முனே தான் இருப்பாங்க. அப்புறம் 16 நாள் ஆகி போச்சு காரியமாக. அவன் என்ன பண்ணிட்டு நிரந்தரமாக எங்கள் வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் தனியாக படுக்க மாட்டோம், நிம்மதியாக பேச முடியாது, நிம்மதியாக போக முடியாது, வர முடியாது. ஒரே அமுக்களை எங்கள் வீட்டுக்கார கூட பேசிக்கணும் சிரிச்சுக்கணும் அமுக்களை பண்ணியிருப்பாங்க. தண்ணி அடிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. எனக்கா மனசு கஷ்டமாக, என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, அவசரப்படுறமே, ஒன்றுமே புரியலங்க. வாழ்க்கையை கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்தேன் பாருங்க, அந்த கடவுளுக்கு தான் தெரியுங்க அந்த வாழ்க்கை. அப்புறம் அந்த பிள்ளைங்கள ஸ்கூலில் விடுது, அப்படியே பசங்களாம் பெருசாக ஆச்சுங்க, கொஞ்சம் பெருசாக ஆச்சுங்க. நானும் வந்து கொஞ்சம் குழந்தைக்கு ஸ்கூலு சேர்க்கலாம், ப்ரீகேஜின்றாங்களா, சேர்க்கலான்னு பார்க்குறேன், காசு கிடையாது. என்ன பண்ணுறது, அந்த கோயின் விசில் சத்தம் கேட்க தெரியுங்களா, அதுக்கு காசு இல்லைங்க. அதுக்கு காசு இல்லை என்கிட்ட, இவங்களுக்கு வாங்கி தர காசு இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் வேலை செய்த கம்பெனியில் அங்கே போயிட்டு குழந்தை தூக்கின்னு போனேன் பார்க்கறதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, 15 ரூபா அந்த கோயின் கத்துற ஷூவில். அது அப்புறம் ஒருத்தர் பைண்டருன்னு சொல்லுவோம், பைண்டிங் பண்ண ப்ரெஸ்ஸில் பைண்டிங் பண்ணுறவர் வயசானவர். அவர் வந்து 20 ரூபா கொடுத்தாரு, பெரிய மாலை. குழந்தைக்கு செப்பல் வாங்கி போடு அப்படின்னு. அப்புறம் அந்த செப்பல் பிகில் மாதிரி கத்தோம், கோயின் செப்பல் வாங்கி போடு, அழகாக நடக்க வச்சு என் பொண்ணை அழகாக வேடிக்கை பார்ப்பேன். கம்பெனி கூட்டின்னு போவேன், கல்யாணம் குழந்தை பார்த்து நான் அந்த கம்பெனி போவேன். வேலைக்கெல்லாம் அனுப்பல, அங்கே போயிருந்தேன்.
அப்புறம் புடவை நல்லா புடவை இல்லைங்க எல்லாம் பழைய ஓகே சொல்லுங்களா. கரண்ட் வர போய் போய் வருதுங்களா. நாளைக்கு மீதி ஸ்டோரியை சொல்கிறேன் நான். தொடர்ந்து நாளைக்கு கேளுங்க. ஓகே, இந்த வீடியோ தொட முடிச்சா நாளைக்கு ஒரு நல்ல வீடியோலாம் சந்திக்கலாம். வாய்ஸ் மெசேஜ் சந்திக்கலாம். ஓகே சொல்லுங்களா. பாய். எதுவும் நினச்சிக்காதீங்க அம்மா என்னடா 10 நிமிஷத்துக்குள்ளே பேசிட்டாங்களேன்ட்டு. கரண்ட் போய் வருது. கீழே வீட்டில் ஒரே சவுண்டு, காது பேச முடியல. அதனால அம்மா இந்த சிற்றுரையாக முடிச்சுக்கிறேன். எதுவும் தப்பாக நினச்சா ஓகே பாய் சொல்லுங்களா. மீண்டும் நாளைக்கு அம்மா தெளிவாக பேசி அனுப்புகிறேன். ஓகே பாய்.